சமணத்தலையார் தடுத்தார். அந்த சமணத்தலையில் தடுத்து விட்டு சத்தியத்துக்கு வந்தாங்க. 12 வருஷ காலமாக ஓடாத தண்ணியை காலால எத்தினார். தண்ணி ஓடிக்கொண்டிருப்பது. அப்ப பார்த்தார் பெரியனை மண்ணாண்டவர். உள்குமுளி புந்து பிறகுமுளி வர சொன்னாரு. பிறகுமுளியில பார்த்தா வெறும் அட்டையா இருக்குது. நம்மளை எடுத்து சாப்பிட்டு விடுமே, என்ன செய்யட்டும் அப்படின்னு அதே பெரியக்கா மாயவரை நினைத்தார். இந்த வெள்ளாங்குளத்தூர்ல அட்டை குமிழில இருக்க கூடாதுன்னா, அதனாலதான் வெள்ளாங்குளத்தூர்ல அட்டை இருக்காதுங்க. அதே போல பொன்னிவள நாட்டிலே ஏதோ ஒரு குறைகள் என்றால் என் காது நாள் கேட்காது. எங்களோட குளத்திலே வளநாட்டு குளத்திலே தவக்கா கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதனால எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அந்த ஏரி பெரிய குளம் தண்ணி பெறுவனாலும் தவக்கா கத்தாது. அப்படி இருப்பதனால் நரபரகத 48 மதம் அடைத்து வெங்கல மதவிலை. அந்த காலத்துல சத்தியம் வந்து ஒரு மதம் தான். எல்லாம் இந்த பாட்டுக்காரங்களா வச்சதே 7 மதம். போறது உள்குமொழி புகுந்து வருவாரு, ஏத்துக்க மாட்டாரு. பிறகுமொழி வாங்கறத பிள்ளையார வெட்டுறது. அப்படி இருப்பதனால் இதுதான் உண்மையான சத்தியம். நேத்துல 6 சத்தியம் பண்ணலாம் பாட்டுக்காரங்களா ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி படுகளமும் பாருங்க, உண்மையான படுகளை 4ங்க. எத்தனை வேணா அது தொண படுகளம்னா 5 போடுறது. 5 மீறினா 7, 7 மீறினா 9, 9 மீறினா 11. இப்படி ஒத்தப்படை. ஆனா நடந்தது அந்த காலத்துல பொன்னோர் 1, சங்கர் 1, 2, அத்தா 1, 3, வீரமோகன் 4 தான் படுகளம். அப்படி இருப்பதனால் சிறப்பாக நடைபெற இருப்பதுங்க. இவ்வளவு கோடி மக்களும் இந்த ஆயா வாசல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கண்டிப்பாக உங்க கஷ்டம் அவங்க மனசில் நினைத்தது ஆயாளுக்கு வைங்க, கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பா. சும்மாவில்ல. சக்தி உள்ள தெய்வம் வீரப்பொருள 1 பங்கு சக்தினா இங்க 2 பங்கு சக்தியோட குதி கொண்டு இருக்கிறா. ஆமா, நான்லாம் வந்து நம்ம வெகு காலம் ஆகுதுங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஏன்னா அன்னைக்கு இருந்ததோட இன்னைக்கு நம்மளை முன்னெடுத்து தான் வச்சிருக்கிறா, வளரதான் வச்சிருக்கிறா. நான்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஊர் இப்படி எல்லாம் பட்டணக்கரையா வரும்னு நினைக்கவே இல்லை. அதனால ஆயால மடி பிடிச்சு கையேந்தி கேட்டுக்குங்க. எந்த கோளாறு இருந்தாலும் முடியாங்க. ஆயா எங்க அச்சத்தை விலைக்கு வைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா விலைக்கு வச்சிருவா. அவளுக்கு மிஞ்சல தெய்வம் எங்க இல்லை. இப்ப சத்தியம் வர போறாரு, பெரிய மண்ணாண்டவர். சாமி வரும், யாருக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க. கடைசி நாள் கட்டம் சொல்லாம வந்துடும். சாமி வரவங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து பாத்துக்குங்க. ஏன்னா தெரியாதுன்னு சொல்லி குழந்தை இருக்கும். சாமி வரவங்களுக்கு நிதானம் தெரியாது. பிள்ளை மேல விழுந்துட்டா ஐயோ சாமி வந்து விழுந்துருச்சேன்னு சொல்லு, இந்த பேர் வரக்கூடாது. அதுக்காக தான் சாமி வந்தவங்க எல்லாம் ஒரு ஓரமா இருந்துக்கணும். ஆமா, பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யதார்த்தமா எங்க வாய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சாமி தூக்கி அடிக்கி மேல விழுந்துட்டா போச்சு. அதே மாதிரி குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் பார்த்து வச்சுக்குங்க. ஆமா, இப்ப பெரிய மண்ணாண்டவர் சத்தியம் வர போகிறார். அப்பா பார்மை செம்பகுளம், நீ சத்தியத்தை பாத்தியா செம்பகுளம்? சாமி ஆண்டவரே செம்பகுளம், இந்த வெள்ளாங்குளத்தூர்ல நான் 6 குழந்தை சத்தியம் வந்துட்டேன்னு சொல்லுகிறார். சரி, உங்களோட குதிரையை கொண்டாந்து சரி ஆத்தி மரத்துக்கடியில கட்டி வைத்து விட்டு, சரி நான் வார சத்தியத்தை ஒரு கண்ணாரை பார்க்க வேண்டும், சரி என்னோட குதிரையை ஒரு கண்ணாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்க. சரி, அங்க குதிரை என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஐயர் வீட்டு தோட்டத்துக்காக அந்த சைடு கைத்து அத்துக்கிட்டு போயிருச்சு. குதிரை காய்கிட்ட போய் மேய்ஞ்சிச்சு. சரி, அப்ப அவங்க ஐயருடைய என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்த அண்ணமாரிய குதிரையை கொண்டாந்து கட்டி வைத்து காடுகளையெல்லாம் அழிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் அந்த குதிரையை பிடிக்க போனேன். நீங்க வந்த சத்தியத்தை நான் பார்க்கவே இல்லைங்க சாமி. பாருங்க, அதுவும் இல்லாம சரி ஓர தண்ணியில திரும்ப கிள்ளி போட்டாலும் சரி அது பாட்டுல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரி, அந்த சத்தியமெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள முடியாது. சரி, இப்போ தலையான மதம் வெங்கல மதம்னு இருப்பது, அந்த தண்ணியை திறந்து விட்டு எழுத்து வரும் தண்ணியில
புறங்கையில மண்ணை எடுத்து வந்தா நான் கொடுத்த மரக்காட்டை ஏத்துக்கிறேங்க சாமி. பாருங்க செம்பகுளம், ஆகா ஓடுற தண்ணீர ஒரு துரும்பக்கிள்ளி போட்டாலும் விறுவிறுன்னு போகும். ஓடிக்கிட்டு தான் இந்த இருக்கு. சத்தியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆமா எதிர்த்து வரும் தண்ணீர பிறங்கையால மண் எடுத்து வந்தா ஆ, இந்த சத்தியத்தை நான் ஒப்புக்கொள்ளும் என்று சொல்லியா செம்பகுளம்? ஆமா அப்படி அந்த சத்தியத்தை பார்த்து ஆ, நான் சத்தியம் வருகிறேன் அப்படின்னு தர்மபுரி பண்ணாண்டவர் அங்க நடந்து மன்னம் உரிமை பொண்ணும் தண்ணியும் சத்தியம் செய்ய போறார். அழகாவேண்டார் தண்ணீரினை பொன்னார் அச்சம சத்தியம் செய்ய போறார். பண்டிகை பொண்ணும் உத்தம சத்தியம் செய்யவானே. அழகாவேண்டார் தண்ணீரினை பொன்னார் அச்சம சத்தியம் செய்யலானே. குதிரையிட்டார் தண்ணீரினை பொன்னார் உத்தம சத்தியம் செய்யலானே. தண்ணீரிலே பொன்னார் உத்தம சத்தியம் செய்ய போறேன். ஐயோ, என்ன செய்வேன், எது செய்வேன் பொண்ணு, இந்த கதி வந்தனமா. என்ன செய்வேன் எது செய்வேன் பொண்ணு இந்த கதை வந்ததாலே. அப்பா அண்ணவனு பொன்மாதோனே என்னை கடித்துக் கொள்ள வருகிறமா. அன்புதானோ பொன்முதலே என்ன கடித்துக் கொள்ள இப்ப வருகிறோமா. காதிலல்லோ பெரிய காலகம்மா, அருகதுணை வந்து யாரு. ஆதிகளோ பெரிய கால தாயர் அருகதுணே காருமம்மா. இந்த பெரிய ஆட்டவரி இந்த வெள்ளாங்குளத்து அருகையிலே நார பிறக்காத 48 குழுமி அடைத்து அந்த வெங்கல மதுகளை தண்ணியை திறந்து விட்டு எழுத்து வரும் தண்ணியிலே பூந்து வந்து கொண்டிருப்பார். வருகிறார் அப்ப மூக்களை வாயிலையும் தண்ணி பூந்து பொன்னாண்டவர் செத்துட்டாருன்னா மாயவா. எனக்கு பட்டிக்கு ஒரு குட்டி ம், பண்ணைக்கு ஒரு வெள்ள தவசம் தரன் இருக்கிறார்கள். சரி அதுவும் இல்லாத இந்த நாட்டிலேயே பாதி கல் போட்டு தரேன் இருக்காங்க மேநாட்டு காரி வைத்தார்கள். சரி. அதுவும் இல்லாம எனக்கு செல்வ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இருக்காங்க. ஆஹா அப்புறம் எல்லாமே ராஜா பட்டம் கட்டி வைக்கிறேன் இருக்காங்க. சரி. இந்த பொன்னாண்டவர் இந்த தண்ணில நீஞ்சி வரும்போது மூக்களையும் வாயிலையும் தண்ணி புகுந்து எத்தனை நான் செல்வ கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைத்துக் கொண்டு பெரிய அண்ணன் தண்ணீர வந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அப்பா மூக்கன பிள்ளையாரு சொல்லப்பா. என் ஜனசுக்கு 3.25 நாளைக்கு வர வேண்டும். உன் திரைசைக்கு வாரதா இருந்தா ஆ, எனக்கு கேட்கறதெல்லாம் நீ கொடுத்தா நான் வருகிறேன். அப்ப மூக்கன பிள்ளையாரு சரி. நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன். எனக்கு வெத்தலை வாக்கு வெத்தலை பாக்கு வைக்கிறேன், தச்சனை தச்சனை வைக்கிறேன், தேங்காய் உடைக்கணும், தேங்காய் உடைக்கிறேன், தண்ணி உச்சியில ஊத்தணும், குச்சியில தண்ணி ஊத்துரு, வாழைப்பழம் வைக்கணும், வாழைப்பழம் வைக்கிறேன், வாழைப்பழம் உரிச்சு வாயில வைக்கணும். வாழைப்பழம் உரிச்சு வாயில வைக்கிறேன். ஆமா. ஆ, அது மட்டும் அல்ல, ஆ, பத்தி ஆ, சூடம் ஆ, சாம்பிராணி ஆ. எல்லாம் காட்டணும். உனக்கு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் வாடகை காட்டுறேன். 101 தோப்பு கணம் போடணும். உனக்கு வலதுபுறம் இடதுபுறமாக சுத்தி 101 தோப்பு கணம் போடுறேன். ஆமா. என் தோல்ல வந்து நீ உட்கார வேண்டும். ஆ. இந்த பொன்னாண்டவர் தண்ணி விட்டு மேல வந்தா ஆ. இந்த மூக்குல பிள்ளையார தூக்கி ஒரே போடுவோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் செம்பகுளம். இப்ப மூக்கண பிள்ளையார தூக்க போகிறான். தூக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணிக்குள்ள வர முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். கை தொட்டு பாம்பு, விரல் தொட்டு பாம்பு. ஆயா என்னை கடித்துக் கொள்ள வரலம்மா தங்காயி, தங்காயி கரை கொண்டு சொன்னாயே. உன் பேச்சை தட்டி விட்டு நான் தண்ணியிலே தத்தளிக்கின்றேன் அப்படின்ற மாயவா. நான் என்ன செய்த மாயவா. தெய்வம் எல்லாம் அடக்கிறது, மக்க என உதடும் ஆறுகிறது, மூச்சே அடக்கிறது. மாயவா எனக்கு உள்ளாக்கு சோறுகிறது. தங்கமே தங்காரை நினைத்து தங்காயா வந்துருமா சாமி வந்துரு பார்த்து இருந்துக்குங்க. பிடிக்காதீங்க, அதான் விளையாடும். தங்காயி நான் சத்தியம் வந்து தட்டாளால தண்ணியில தத்தளிக்கிறேன். எனக்கு அருகதுணையாக நீ இருப்பாயா?
அங்காலே நினைத்து தர்மபுரி பொன்னாண்டவர் சத்தியம் வருகிறார். எப்படி வருகிறார்? அனந்தரத மனமுறிவி பொன்ன தள்ளிகள் சத்திய கையாலே அப்பொழுது பார்த்தார் ஹரிராம மாயவண்ணன். இந்த நேரத்திலே பொன்னாண்டவரை காப்பாற்றவில்லை என்றால் இந்த சதிகார பாவி மோக்கண பிள்ளையாரை பொன்னாண்டவர் மேல் போட்டு கொண்டு விடுவானே என்று தட்டான் மோக்கண பிள்ளையாரை தூக்கி வைத்திருக்கும் பொழுது நிழலாக திண்டித்துக் கொடுத்தார் ஹரிராம மாயவண்ணன். நிழலாக திண்டித்துக் கொடுக்கும் பொழுது தர்மபுரி பொன்னாண்டவர் தானா சுட்டிய வருகிறான். சுற்றிய வருகும் போது சொல்லிட சுனை நீர் கொள்ளி ஒத்தப்பறை ஓசையது ஓசையும் கேட்கின்றேன். ஓசையை கேட்டு பொன்னர் உருகிய மனமுணர்ந்து இப்படி பிரமதேவன் எழுதினான் என் தலையில் விதியை தான் தாண்டி வைத்து ஈஸ்வரன் தன்னை வேண்டி தட்டனைக்காக வேணான் தாண்டினேன் உள்குமொழியான். கொல்ல வந்த பாசா கொல்ல பாவம் கிடையாது. தட்டானுடன் நிலவை கம்பத்தில் தட்டானுட தந்திரல்லே தள்ளி மரணிகள் கண்டறிந்தேன். ஏ தள்ளி மரணிகள் கண்டறிந்தேன்.
ஏ பாவிகமால நதி சுடனா பாவிகமால நதி சுடனா அந்த தட்டாந்தல்ல இருந்து தனக்கு மொழியும் கல்லறிந்தா அந்த தட்டாந்தல்ல இருந்து தனக்கு மொழியும் கல்லறிந்தா பிள்ளையாரு முழுகுண்டாக ரவி சுனா பிள்ளையாரு முழுகுண்டாக ரவி சுனா முழுகுண்டாக ரவி சுரனா முழுகுண்டாக ரவி சுரனா தட்டாரோட நிழலை தண்ணி மரணியில் கண்டழிந்து பட்டாவை தான் உருவி பாவி கம்மாலனை வீசினார். தட்டான் தலையறிந்து தலைக்குமலி கல்லறிந்து விட்டது. மூக்கண பிள்ளையாரை 3 துண்டாக வீசினார். 3 துண்டாக வீசும் பொழுது சண்டாள பாவி நயவஞ்சகக்காரன் அகமோசக்காரன் இவனை நான் சும்மா விடுவதில்லை என்று ஊனாங்கொடியை பிடுங்கி செம்பகுளத்தின் காலில் கட்டி தனது மறுமுனையை தனது குதிரையின் காலில் கட்டி இவனை பாவட்டாம் மாறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று பாவட்டாம் மாறையாக கொண்டு சென்றார். பாவட்டாம் மாறையாக வரும் பொழுது தனது குதிரையினால் பாவட்டாம் பாறையில் மேல் ஏற முடியவில்லை. ஏற முடியாமல் இருக்கும் பொழுது வெள்ளி சமைக்க கொண்டு குதிரையை அடித்தார். அப்பொழுது பார்த்தார் ஹரிராம மாயகண்ணன் தருமமே ஜெயம் பொறுமையை பெறும் கடல் என்று வாழ்கின்ற பொன்னாண்டவர் இன்று ஒரு நாள் குதிரையை அடிக்கின்றாரே, அதனால் குதிரை பாத வைக்கும் இடங்கள் எல்லாம் படிப்படியாக திண்டித்துக் கொடுத்தார். குதிரை பாவட்டாம் பாறையில் மேல் ஏறியது. ஏறிய பின்பதாக இந்த சண்டாள பாவியை நான் சும்மா விடப்போவதில்லை என்று செம்பகுல ஆசாரியை 16 கூறாக பகிர்ந்தார். 16 கூறாக பகிர்ந்துவிட்டு அவனது குடலை பிடுங்கி பிணந்தெங்கும் காக்கை கழுகுகளுக்காக சூறையிட்டார். சூறையிடும் பொழுது தர்மமணி பொன்னாண்டவர் பார்த்தார், இந்த சண்டாள பாவி இவனது மாமிசத்தை இந்த எறும்புகள் காக்கை கழுகுகள் தின்றுவிட்டால் இவனது புத்தியும் இந்த காக்கை கழுகுகளுக்கு வந்துவிடும். அதனால் இந்த செம்பகுல ஆசாரியன் மாமிசத்தை காக்கை கழுகுகள் வட்டமிட்டுத்தான் பறக்க வேண்டும். இவனது மாமிசத்தை தீண்டக்கூடாது. அதனால் காப்புகளை கட்ட வேண்டும் என்று தர்மமணி பொன்னாண்டவர் நல்ல எறும்பு தீண்ட வேண்டாம், எறும்பு தீண்ட வேண்டாம், இனித்த கனி வகை நந்தர்கள், இனித்த கனி வகை நந்தர்கள், இந்த காக்கைகளும் தீண்ட வேண்டாம், இந்த காக்கைகளும் தீண்ட வேண்டாம், கனிந்த கனி வகை நந்தர்கள், கனிந்த கனி வகை நந்தர்கள். எறும்பு காக்கை கழுகுகளுக்காக புத்திமதிகளை சொல்லிவிட்டு செம்பகுல ஆசாரியை 16 கூறாக போட்டாரே, அதை 16 கோடாக திண்டித்துவிட்டு நான் தண்ணியில் வரும் பொழுது ஒத்தப்பறை ஓசையாக கேட்டேனே, எனது பொட்டி மலநாட்டிலே என்ன ஆபத்து, என்ன சம்பத்து, என்ன நடந்ததென்று எதுவுமே தெரியவில்லையே. இந்த இடத்திலே கிழக்கு புறமாக இருக்கும் காளியா தேவி வடமுகமாக திரும்பி இருக்கின்றாளே, இந்த காளியா தேவி இடத்திலே கேட்கலாம் என்று காளியா தேவியின் ஆலயத்தின் என்பதாக தர்மமணி பொன்னாண்டவர் ரத்த வெறியினால் ரத்த மயக்கத்தினால் அமர்ந்திருக்கின்றார். பொன்னாண்டவர் அப்ப பார்த்தாங்க வேணாட்டு காலிபட மக்கள் செம்போடு ஆசாரி இடத்துல தூது சொல்லிவிட்டோம்.
பொன்னாண்டவரை கொண்டு விட்டார், எங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்னு சொன்னோம். ஆமா. அவன் என்ன சொல்லி போனாரு, ஆகா. பொன்னாண்டவரை கொன்னுட்டு ஆ, அவரோட குடலை புடுங்கி ஆ, நான் மேலே சூரியடுகிறேன், ஆமா. அது காக்கா கழுவலாம் பறக்கும், அதை கண்டு வந்து என்னை காப்பாத்துங்க ஆமா. அப்படின்னா அடையாளம் சொல்லிட்டு போனாரு. இப்ப பார்த்தா மேலாட்டில இருந்து கிழக்க பார்க்கும் பொழுது இந்த வெள்ளாங்குளத்தின் ஏரிகளையாக காக்கா கழுவு பறந்து கொண்டிருப்பது. நம்ம சொன்னது மாதிரியே பொன்னாண்டவரை கொண்டுட்டானாட்டு இருக்குது. ஆமா ஆமா. அதையும் பறக்குது. காக்கா கழுவெல்லாம் வட்டமிட்டு பறந்து கொண்டு இருப்பது. இனிமேல் போய் ஆ, அந்த செம்பவளத்தை காப்பாத்தணும் ஆமா அப்படிங்கிறதுக்காக பெறப்பட வேண்டும் அல்லவா? ஆமா. காளிபட மக்கள் எப்படி தெரியுமா? நாட்டுக்கு நாடு கூடினா காளிபட கண்டறிது பிரியமாகவே, அப்படி நாட்டுக்கு நடுகுடினா காளிபட நலமாக கண்டறிந்து பிளமாகவே, அப்படி ஓடவன அப்படியே உள்ளபட எத்திரையும் கொள்ளை நடக்க, ஓலவண்ட நாளியர்க்கா காளிபடை உள்ளவட அத்தனையும் துள்ளி நடக்க, ஏ ஓடவன நாளியர்க்கா எங்க உள்ளவரை அத்திரையும் துள்ளி நடக்க, அப்படி ஓலவண்ட நாளியர்க்கா காளிபடை உள்ளவட அத்தனையும் துள்ளி நடக்க, அது கட்டங்கு குளிக்கினாடா, அது விமல நாடு மகமல நாடா, வெண்டையம் குளிக்கு நாடா அந்த ஒவ்வொல்ல நாடு மதியம்மல நாடு, அது கட்டைய நாட்டாரா எங்க தலையூரு காளிபட ஒன்று கூட, அவனை தட்டைய நாட்டாரா காளிபட தலையூரு காளிபடை ஒன்று கூட, அண்ணா வாங்க வர தம்பி வாங்க, அண்ணா வாங்க நல்ல தம்பி வாங்க, எங்க அழகுமலே தம்பி ஓடி வாங்க, அழகுமனே தம்பி ஓடி வாங்க, அந்த தலையூரு காளிபட தலையூரு கன காளிபட, அப்படியே தரம் கூட்டி சாமி வந்தாகையா. ஐயா தலங்கூட்டி சாமி வந்தாகையா. நந்தனூர் வாச 4 காணி மேட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமா. நம்மளோட நொண்டி பட்டையதாரு ஆ, குள்ளக்காளி ஆ, காளியப்ப கவுண்டரு ஆமா. வேலுச்சாமி கவுண்டரு ஆ, எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆமா. இன்னைக்கு சரியான முடிவு எடுக்கணும். சரியான முடி எடுக்கணும்னா இங்க கொடுமுடியில போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். என்ன முடி எடுக்க முடி எடுக்கல, இல்லைன்னா மணமேடுக்கு அத்த மகாமணி கோயில்ல போய் முடி எடுக்கலாம். ஏய் ஆ? நானே கொஞ்சம் கூண்டு முடி அப்படியே இல்லைனாலும் நாளைக்கு தங்காய் கோயில்ல பூசை நடக்க அந்த நேரத்துல முடிய எடுத்துக்க. ஏ காளியப்பா, ஓய் இவள முடிய எடுக்க எனக்கு மனசு வருமா? வராது. நான் உயிரை கொடுத்த சாமிக்கு மைத்த கொடுக்கறேன்னு வேண்டுதலை வைப்பேன். ஆமா. கடைசியில போய் என்ன வேண்டுவேன் தெரியுமா? ஆ, யாரும் என்னைய பார்க்க மாட்டாங்கன்னு ஆ, பூமுடி எடுத்துக்கிறேன். பூமுடி கொஞ்சமா தலைவிட மட்டும் பூவை கட்டி விட்டு கொஞ்சமா வெட்டிக்க. ஆமா, சாமியே ஏமாத்தறது. நீ இருக்கிறியப்பா நல்லா பக்கத்துல. எங்க மணி மாமா பார்க்க மாட்டாரு. ஆ, நான் இங்க வந்ததுல இருந்து அவர் மேலதான் எனக்கு ஒரு ஆசை. ஆமா. ஆமா, அதனால முடியுது. பொன்னியா